Hi students, welcome to Mahimax. 10th standard exercise number 1.3 பார்த்துட்டுருக்கோம். First sum பார்க்கலாம். Let f is equal to x, y where x, y belongs to n and y is equal to 2x be a relation on n. அதாவது கொடுத்திருக்க y is equal to x இந்த இருக்குல்லையா, இது வந்து n கூட ஒரு ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரிலேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ரிலேஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரிலேஷனாக அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். அடுத்தது டொமைன், கோடொமைன் அண்டு ரேஞ்ச் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, சமக்குள்ளே போகலாம். சொல்யூஷன் கிவன் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். given f is equal to x, y where x, y belongs to n. n means natural number. சரிங்களா, and y is equal to 2x. அப்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எக்ஸுன்றது என்ன இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதே தான் ஒய்யும் அப்படி தான் 1 2 3 போய்கிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், மீன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x தானே. அப்போ 2 into 1 இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வச்சோன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா. when x is equal to 3, y is equal to 2 into 3, so 6 கிடைக்கும். சரிங்களா, when x is equal to 4 வச்சுக்கோங்க. x is equal to 4, y is equal to 2 into 4 is equal to 8 கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வச்சுட்டு போய்கிட்டே இருக்க, அது மட்டும் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ r is equal to ஃபஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கலாமா. 1, 2 அடுத்து 2, 4 3, 6 and 4, 8 and so on மட்டும் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்னென்ன எழுதணும், டொமைன் எழுதணும், ரேஞ்ச் எழுதணும். டொமைனும் ரேஞ்ச் எழுதணும். அடுத்தது கோடொமைன். ஸோ அடுத்து என்ன எழுதலாம், டொமைன் ஆஃப் ஆர் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே தானே டொமைனு. ஸோ 1 2 3 4 and so on. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்சில் வந்துடுவாங்க. 2 4 6 8 and so on. இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிக்கல இல்லையா, கோடொமைன். கோடொமைன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு ஆரோ டயக்ராம் போடுறோம் அப்படின்னா இதுவும் n தான், இதுவும் நமக்கு n தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இது, அதாவது எக்ஸு ஒய்யு ரெண்டுமே n தான். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 and so on போய்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு 1க்கு என்ன கிடச்சிச்சு பாருங்கள். 1க்கு 2வா, என்னோட ரிலேஷன் வந்து 2 கூட. அடுத்தது 2, 4 3, 6 4, 8. இப்போது இந்த பேராக இருக்குது பார்த்தீங்களா, இதில் எது கூட ஜாயிண்ட் ஆகிருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்சில் வந்துடுவாங்க. சரிங்களா, இப்போ பேர் ஆகாமல் இருக்க எல்லாமே என்னத்தில் வந்துடும், கோடொமைனில் வந்துடும். ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா, சின்ஸ் x has a unique element
இன் ஒய், யூனிக் எலமெண்ட்ஸ் இன் ஒய். அப்போ ஆல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னது ஒய்யில் யூனிக் எலிமெண்ட்ஸ் தனித்தனி ஒரு இமேஜஸை கொண்டிருக்கு. அதனால் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இதில் கோடொமைன் நம்ம சொல்லாமல் இருந்தோம் இல்லையா? ஸோ கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒய்யில் இருக்க எல்லாமே கோடொமைனில் தான் வரும். 1 2 3 4 5 and so on. சரிங்களா? இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.